தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தூத்துக்குடி அருகே அண்ணன் தம்பி அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி பண்டுக்கரை பகுதியில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் பிரச்சனை செய்தவர்களை தட்டி கேட்ட மாரிப்பாண்டி அருள்ராஜை போதை கும்பல் கடத்தி சென்று கொன்று மண்ணில் புதைத்துள்ள செய்தி நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது. இதில் அருள்ராஜ் பார்வையற்றவர். தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எங்கும் எளிதில் கிடைக்கும் அளவுக்கு அதிகரித்திருக்கின்றன. இதனால் பறிப்போன உயிர்கள் ஏராளம். கஞ்சா போதையில் பல கொலைகள் நடந்திருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு முக்கிய காரணமாக கஞ்சா புழக்கம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னை முதல் குமரி வரை எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே கஞ்சா விற்பனை கோலோச்சி இருக்கிறது. தமிழக அரசோ போலீஸ் துறைக்கோ தெரியாமல் கஞ்சா விற்பனை நடக்கிறது என்பதை குழந்தைகள் கூட நம்ப மாட்டார்கள். தனது கட்சிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க கள்ள சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது திமுக அரசு. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண மக்களே. கஞ்சா பழக்கத்தால் 4 ஆண்டுகளில் நடந்த படுகொலைகளுக்கு கணக்கே இல்லை. தினமும் காலையில் கிளம்பி ஷூட்டிங் நடத்த சென்று கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து உங்களுக்கு தெரியுமா? தன் வீடு தன் குடும்பம் என்பது மட்டுமே நோக்கம் என்று வாழும் உங்கள் கையாளாகத்தனத்தால் எத்தனை உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன என்பது தெரியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.